Go Sanatis. Attention. Prayer begin. Sleep on. Salute. Order. Socks on, begin. Go Sanatis. Attention. Go breaker. A very good morning to one and all present here. As the inauguration ceremony, we would like to first lighting the lamp procedure. The next will be having the inauguration address as a welcome address. Now I like to call our CEO Woman to light the lamp along with the devotionals and the chief guest. Thank you, ma'am. Thank you, sir. Thank you, all the dignitaries. Please be seated. Welcome address. So please. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பள்ளிகளில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. அத்தனை அமைப்புகளை காட்டிலும் இந்த சாரண இயக்கத்திற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சக்தி உண்டு, ஒரு வலிமை உண்டு என்று சொல்லலாம். பள்ளி மாணவர்களிடையே அகிம்சை, சமத்துவம், சகோதரத்துவம், பிறருக்கு உதவி செய்தல் போன்ற நற்பண்புகளை வளர்க்கக்கூடிய மிகச்சிறந்த இயக்கம்தான் நம்முடைய பாரத சாரண இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தினுடைய
3 நாள் பயிற்சி முகாமானது இன்று இனிதே ஆரம்பமாகிவிட்டது. இந்த முகாமில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது தூத்துக்குடி மாவட்ட முதன்மை ஆணையரும் மாவட்ட கல்வித்துறையை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களை கோவில்பட்டி கல்வி மாவட்ட பாரத சாரண சாரணி இயக்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தினுடைய மாவட்ட முதன்மை ஆணையரும் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களை பாரத சாரண சாரண இயக்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட மெட்ரிக் பள்ளி கல்வி அலுவலர் ஐயா அவர்களை பாரத சாரண சாரண இயக்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்த 3 நாள் பயிற்சி முகாமை சிறப்பாக நடத்துவதற்கு இடவமைப்பு தந்து உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய முதல்வர் திரு அருள் சார் அவர்களை வருக வருக என பாரத சாரண சாரண இயக்கத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மேலும் இந்த இயக்கத்தை நமது கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக கட்டமைத்துக் கொண்டிருப்பவரும் உடல் தளர்ந்தாலும் இயக்க பணிகளில் என்றும் உள்ளம் தளராமல் பணியாற்றக்கூடிய தேசிய பயிற்சியாளர் அம்மா திருமதி வெங்கட்டம்மாள் அவர்களை வருக 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 என அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த இயக்கத்தினுடைய கோவில்பட்டி கல்வி மாவட்ட செயலாளர் துடிப்புமிக்க ஒரு சிறந்த பேச்சாளர், செயல்பாட்டிலே மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட மாவட்ட செயலாளர் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த 3 நாள் பயிற்சி முகாமை சிறப்பாக நடத்துவதற்கு நமது மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக வருகை தந்துள்ள தேசிய பயிற்சியாளர் திருமதி ரீட்டா அவர்களை கோவில்பட்டி கல்வி மாவட்ட பாரத சாரண சாரண இயக்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் திருமதி ராணி தேசிய பயிற்சியாளர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்போம். கிட்டத்தட்ட ஏராளமான பள்ளிகளிலிருந்து 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எல்லாம் சாரண இயக்கத்திற்காண்டி இந்த பயிற்சியை பெறுவதற்காக வருகை தந்துள்ளார்கள். அத்துணை மாணவர்களையும் சிறப்பாக அழைத்து சென்று இந்த 3 நாட்கள் அவர்களுடன் உண்டு உறைவிடமாக இருந்து அவர்களை பாதுகாக்க வருகை தந்திருக்கின்ற சாரணிய பொறுப்பாசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்பதில் கோவில்பட்டி கல்வி மாவட்ட பாரத சாரண இயக்கம் பெருமை கொள்கிறது. நன்றி. Thank you, sir. Thank you so much. Now it's a very memorable moment. I request our district secretary, sir, to honor our chief guest. Sir, please. முதலாவதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களை கௌரவிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக திருமதி வெங்கட்டம்மாள் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க அன்புடன் மாவட்ட கல்வி அலுவலரும் நமது இயக்கத்தினுடைய முதன்மை ஆணையருமாகிய ஐயா அவர்களுக்கு மாவட்ட செயலர் அவர்கள்
மாவட்ட செயலர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் மெட்ரிக் பள்ளிகள் தனியார் பள்ளிகளுடைய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார் கௌரவிப்பார்கள். நினைவு பரிசை பொறுப்பாசிரியர் திரு ஆனந்த் அவர்கள் கொடுத்து கௌரவிப்பார்கள். இந்த 3 நாள் நன்றி. இந்த 3 நாள் பயிற்சி, அதாவது ஆரம்ப நிலை மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி. எப்போவுமே வந்து 2 ட்ரைனிங் நடத்துவோம். ஒன்று வந்து திருத்திய சோபன் நடத்துவோம், அதுக்கடுத்து டெஸ்ட் கேம்ப் நடத்துவோம். இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேயே பசங்க சேர்ந்த உடனே ஒவ்வொரு வருஷமும் நம்ம கவர்னர் விருதுக்கு போகணும்னு சொன்ன உடனேயே அவன் பிரவேசம் முடிச்சுக்க மாட்டான், பிரதானம் முடிச்சுக்க மாட்டான், திவித்தியை எதுவுமே முடிச்சுக்க மாட்டான். அவன் 8ஆம் வகுப்பில் இருப்பான். அந்த வயசை கடந்திருந்து 31, 11 இதுக்கு முன்னால் ஒரு இயர் சொல்லி இதுக்கு முன்னால் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே கூட்டு வந்துடுவாங்க. அவனுக்கு எந்த சிலபஸுமே தெரியாது. ஒரு கவர்னர் விருது வாங்குகிறோம் அப்படின்னா அந்த விருதுக்கு பெரிய விருது வாங்குகிறோம். அப்போ அட்லீஸ்ட் அதில் உள்ள அந்த பாடங்கள் ஒரு அடிப்படையான பாடங்களாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். அதாவது ஆரம்ப நிலை சிறப்பு பயிற்சி முகாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் பள்ளியில் சேர்க்கை நடைபெறும். முதலாவது வாரம் 2வது வாரங்களில் 4வது வாரத்தில் நம்ம ஸ்கவுட் அண்ட் கைடில் உள்ள மக்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த மாணவர்களை எடுப்பாங்க, சேர்த்து எடுப்பாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் அவன் பிரவேசம் முடிக்கணும், அதுக்கடுத்து பிரதானம் முடிக்கணும், அதுக்கடுத்து திருத்தியை முடிக்கணும். இதெல்லாம் முடித்த பிறகு தான் அவன் திருத்திய சோதனை வரணும். அதனால் எதையாவது அவன் கற்றுக்கிட்டு போகணும், சும்மா இருக்கக்கூடாது. தெரியணுங்கிறதுக்காக 2 விதமான பயிற்சியை மாற்றி அமைச்சிருக்கோம். ஆரம்பத்தில் இருந்தே இந்த பயிற்சி இன்னைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஜூன் மாதமே இருந்தே நாங்கள் பிளான் பண்ணோம். மே மாதமே தூத்துக்குடி மாவட்டத்தோட கல்வி மாவட்டத்தோட இணைந்து இயர் பிளான்லாம் ரெடி பண்ணி அடிக்கடி அம்மாவை போய் சந்தித்து மதிப்புக்குரிய நம்முடைய அம்மா அவருடைய அறிவுரையின்படியும் ஆலோசனையின்படியும் நம்ம ஐயாருடைய வழிகாட்டுதல்படியும் இந்த இயக்கத்தில் வந்து நல்லா செய்யணும். அம்மா தான் கூப்பிட்டு எங்களை சொல்கிறாங்க, வந்து நல்லா செய்யணும், நல்ல மாணவர்களை உருவாக்கணும். எத்தனையோ இயக்கங்கள் பள்ளியில் வந்து செயல்பட்டாலும் நம்மளுடைய இயக்கமானது மிகவும் ஒரு அருமையான ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தமக்கு தேவையானது தானே செய்து கொள்ளணும். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் எதுவுமே செய்யறது கிடையாது. பேரண்ட்ஸ் செய்யறதே கிடையாது, எல்லாமே பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க. அவனால் தனித்து எதுவுமே செய்ய முடியல. நிறைய மன உளைச்சல், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மன உளைச்சல், டென்ஷன் ஆகிறது, பொறுமை இல்லாமல் இருக்கிறது, இப்படி நிறையா இருக்காங்க. இன்றைய சூழ்நிலை மாணவர்கள் அப்படிப்பட்ட மாணவர்கள் அதிகமாக காணப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கறது இந்த இயக்கம் பாரத சாரணிய இயக்கமானது. அந்த பிரதான திவித்தியா ரொம்ப மிகவும் அருமையான சிலபஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த 3 நாளில் நீங்கள் வந்துட்டு வந்த உடனே திருப்பி போகக்கூடாது. எதையாவது வந்து கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து போகணும். இங்கேருந்து போகும்போது இந்த பள்ளி வளாகத்தை விட்டு கடந்து போகும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறணும். நம்ம இந்த முகாமில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், வரையில எப்படி வந்தோம், போகையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டு இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடு போகணும். நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னு மன வலிமையோடு, மன உறுதியோடு, தைரியத்தோடு என்னால் இந்த சமுதாயத்தில் இருந்து தனிப்பட்ட ஒரு ஆளாக எனக்கு தேவையானதை நானே செய்து கொள்ளுவேன், இந்த சமுதாயத்துக்கு நான் உதவியாக இருப்பேன், பிறருக்கு நான் உதவி செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கோடு நீங்கள் இங்கேருந்து கடந்து செல்லணும். நான் நிறைய பேசிக்கிட்டு இருப்பேன், நேரம் கிடைக்காதுல. அதனால் வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி ஆசீர்வதித்து இந்த பயிற்சியை துவக்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவதாக நம்முடைய தனியார் பள்ளிகளுடைய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன்.
நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும், மதிப்புக்குரிய கோயில்பட்டி மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும், இப்பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் மற்றும் வரவேற்பு வழங்கிய அன்பு சகோதரர் ஆடம்பராஜ் அவர்கள், ஒரு ஸ்கவுட்டு மாஸ்டர், ஸ்கவுட்டு மாவட்ட செயலாளர் மோகன் சார் அவர்கள் மற்றும் ஸ்கவுட் நிர்வாகிகள், மாணவ செல்வங்கள், இப்பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்கவுட்னாலே நான் பிஎட் படிக்கும் போது ஸ்கவுட் நான் இருந்திருக்கிறேன். அப்போ கம்பல்சரி இந்த டிராஃபிக்கெலாம் போய் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஒரு இடத்துல 10 நாள் கேம்ப் நடத்திருக்கிறோம். அப்போ தான் நான் இந்த ஸ்கவுட்டுக்கு இருந்திருக்கேன். அப்புறம் 2வது எங்களுக்கு மோகன் சார் அப்பப்போ ரசீது கொடுப்பாரு, அதெல்லாம் கலந்துருக்கிறேன். போன வருஷம் மோகன் சார் ஸ்கூலில் நடத்தும் போது எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அப்புறம் எல்லோரும் போயிருக்கிறாங்க. ஆனால் ஆர்வமாக இருப்பாங்க பையங்க. இந்த ஸ்கவுட்னாலே ஸ்டூடெண்ட் ரொம்ப ஒரு உற்சாகமாகவும் ஆர்வமாக இருக்குது நான் பார்த்துருக்கேன். ஸ்கவுட் போகிறோமா, நல்லா போய் அங்கே போய் உட்காந்து நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கிட்டு வரலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு போவாங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மாவட்ட செயலாளர், இங்கே இருக்கிற ஸ்கவுட்டில் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், ரொம்ப அன்பானவர்கள். அதனால் இந்த பள்ளியினுடைய நிர்வாகிக்கும் அவர் ரொம்ப திறமையானவர். நான் ரொம்ப நாள் அவரை பார்த்துருக்கிறேன். அடிக்கடி எங்கள் ஆஃபீஸுக்கு வருவாங்க. சார் ரொம்ப கைண்டாக, ரொம்ப பாசமாக இருந்தாலும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் நல்லா வசதியாக இருக்குது. ரொம்ப வசதியான ஒரு பள்ளிக்கூடம், தேவையானதை கூட அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான். ஏன்னா அவங்க நிர்வாகம் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவங்க. அதனால் இந்த ஸ்கவுட்டை நல்ல வெற்றிகரமாக முடிக்கும்படி உங்களை அனைவரையும் வேண்டி விரும்பி என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you, sir. Now I request our second sir to honor our viewers. அடுத்ததாக கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தினுடைய மாவட்ட கல்வி அலுவலரும் நமது இயக்கத்தினுடைய முதன்மை ஆணையருமாய ஐயா அவர்களை விழாப்பேரவை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அன்பிற்கு மரியாதைக்குரிய தூத்துக்குடி வருவாய் மாவட்டத்தை திறம்பட வழிநடத்தி செல்லக்கூடிய நம்முடைய முதன்மை தலைவர் அம்மா அவர்களுக்கும், மெட்ரிக் பள்ளியினுடைய ஆய்வாளர் மற்றும் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய வெங்கடம்மாள் மேடம் மற்றும் ஸ்டேட் ஆர்பி, இந்த ஸ்கவுட்டில் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய மேடம் சார் மற்றும் வரவேற்புரை நல்கிய ஆசிரியர்களுக்கு, இப்பள்ளியினுடைய கிறிஸ்துக்கள் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அன்பான மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த ஸ்கவுட் அப்படிங்கிற இயக்கம் ஒரு உயிரோட்டம் உள்ள இயக்கமாக நம்முடைய மாவட்டத்தில் தான் இருக்குது. ஏற்கனவே குற்றாலத்தில் கடந்த வாரம் இந்த பயிற்சி முகாமிலேயே பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக, அதே நேரத்தில் இந்த சார் சொன்ன மாதிரி இப்போ வரக்கூடிய குழந்தைகள் எப்படின்னா சிங்கிள் சைல்டாக தான் இருக்குது. ஒரு குழந்தை 2 குழந்தையாக இருக்கும். ஸோ அந்த கிவ் அண்ட் டேக்கே இருக்காது, விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு உறைவிட பயிற்சினால நிச்சயமாக உங்களுக்கு அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, சேவை மனப்பான்மை, மற்றவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஸோ எவ்வளவு பிள்ளைங்கள் எப்படி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு சேவை மனப்பான்மையை உருவாக்க வேண்டும் என்றுதான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அருமையான ஒரு முகாமிலே அது இந்த நல்ல ஒரு சூழலில், எனவே உங்களை தங்குறதுக்கு நல்ல அருமையான வசதியான இடம். ஸோ இந்த பள்ளி நிர்வாகம், குறிப்பாக இந்த பள்ளி முதல்வர் அவர்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் இதை முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டு ஸ்கவுட் கைடு அப்படின்னாலே நிச்சயம் ரோல் மாடல் ஃபார் அதர்ஸ், மற்றவங்களுக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக நடந்து ஒரு சேவை மனப்பான்மையை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், ஏற்படுத்தி கொடுக்கணும். இடர்பாடில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த ஸ்கவுட் கைடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணுங்கிறத கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தினுடைய பாரத ஸ்கவுட் அண்ட் கைடினுடைய ஆணையரும் கோவில்பட்டி மாவட்ட கல்வி அலுவலரும் அங்கே இருக்கக்கூடிய ஜெயபிரகாசன் சார் அவர்களே,
மெட்ரிக் பள்ளியினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே, மிகப்பெரிய இந்த வளாகத்திலே சிறப்பானதொரு பள்ளியை உங்களுக்கு வழங்கி அதில் இந்த ஸ்கவுட் அண்ட் கைடு மாணவர்களுக்கான பயிற்சியை வழங்குவதற்கு அருமையான இடத்தை உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே மற்றும் இந்த பயிற்சியை உங்களுக்கு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தேசிய பயிற்சியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற பல பயிற்சியாளர்கள், இந்த மாணவர்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த சாரணியர் அந்த வார்த்தைக்கே மிகப்பெரிய ஒரு அழகு, பார்த்தாலே எப்படி இருக்கு, மிகப்பெரிய ஒரு அழகு. அப்போ சாரணியர் அப்படின்னாலே இந்த அனைத்து மாணவர்களை காட்டிலும் தெளிவாக தனியாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சாரணியர் அமைப்பு. பள்ளிக்கூடங்கள் வெறும் கல்வியை மட்டும் கற்றுக் கொடுப்பதல்ல, மதிப்பெண்கள் மட்டுமே மகிழ்ச்சி இல்லை என்பதை மனதில் கொண்டு அதையும் தாண்டி பள்ளிக்கூடங்களில் பல்வேறு இணை செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதிலே மிக முக்கியமானது சாரணியர் இயக்கம் என நான் கருதுகிறேன். ஏன்னா பல்வேறு நிலைகளில் நம்மளுடைய இந்த ஒரு அமைப்பு மட்டுமே நல்லொழுக்கம் நற்பண்புகளை வளர்ப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ பசுமைப்படை அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஜேஆர்சி அப்படின்னாலே உயிரை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மற்ற மாதிரி எதனாலும் கொஞ்சம் வித்தியாசம், ஆனால் இந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த ஸ்கவுட் அண்ட் கைடு அமைப்பிற்கு உள்ளது. அதனால தான் இதை நான் ரொம்ப சிறப்பாக கருதுகிறேன். இதனுடைய மோட்டிவே பி ப்ரிப்பேர்டு, தயாராக இரு. எதற்கு? மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். இதைத்தான் நம்மளுடைய ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர் இறையன்பு சார் அவர்கள் குறிப்பிடும்போது, தயாரித்து கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை, தயாராக இருப்பதே வாழ்க்கை என்று குறிப்பிட்டிருப்பார். எப்போது நம்ம எப்போ கேட்டு படிச்சுட்டே இருக்கேன், நான் இதை செஞ்சுட்டே இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. தயாராக இருப்பதே வாழ்க்கை. எப்போ என்ன கேட்டாலும் நம்ம என்ன செய்யணும், அந்த மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். இந்த அமைப்பில் 6ஆம் வகுப்பு முதலே மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய முயற்சிக்கு இந்த அமைப்பினுடைய கோஆர்டினேட்டர் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிக 2 அருமையான கோஆர்டினேட்டர், அதோடு இந்த 3 பேரை நான் வந்த 2 வருடங்களாக நான் பார்த்துட்டு இருக்கேன். மிக அருமையாக அத்தனை நிகழ்வுகளும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதல்களை நீங்கள் ஏற்று அதில் என்னென்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக கவனிக்கணும். எல்லா சிப்பிகளிலும் முத்துக்கள் விளைவதில்லை. வான்மலையை வாய் திறந்து பருகக்கூடிய சிப்பிகளில் மட்டுமே முத்துக்கள் விளையும். அப்போ முத்துக்கள் விளையணும் அப்படின்னா தண்ணி உள்ள விழணும். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் மிகச்சிறந்த முத்துக்களாக இந்த முத்துமா நகரிலே நீங்கள் வெளிவர வேண்டும் அப்படின்னா இந்த பயிற்சியில் சொல்லித்தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஞாபகமாக வச்சு உள்வாங்கினால் மட்டுமே முத்துக்களாக வெளிவர முடியும். அதனால் நீங்கள் உள்வாங்கிக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி சாரணன் அப்படின்னாலே நம்பிக்கைக்குரியவன், மாறாத பற்றுடையவன். இந்த 2 எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு சாரணியன் அப்படின்னாலே நம்பிக்கைக்குரியவர்கள், மாறாத பற்றுடையவன். நாட்டுப்பற்று சரி, தேசப்பற்று, ஆசிரியர்களிடம் உள்ள பற்று, அப்பா அம்மாக்களிட பற்று, அனைத்துக்கும் உரியவர்கள் இந்த சாரணியர்கள். அதனால் நீங்கள் அத்தனை பேரும் இந்த சிறு பருவத்திலிருந்து மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வது, நம்மை நாம் எப்படி முன்னேற்றுவது. சார் சொல்லும்போது சொன்னாங்க, நமக்குரிய வேலைகளை நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் உயர்த்தப்பட வேண்டும். நான் சென்ற வருடம் நினைக்கிறேன், அதுக்கு பேர் தெரியல, கப்பன் புள்ளோ
சின்ன குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி அப்படின்னு நான் ஒரு கேம்புக்கு நான் போனேன். அதுவும் 3 நாள் கேம்பு. கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டங்களிலிருந்து இந்த குழந்தைகள் வருகை வந்திருந்தார்கள். எல்லாம் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. நான் ஷாக்காகி போனேன். நம்மளுடைய குழந்தைகள் ஒரு செகண்டு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் கூட நம்ம நகட்ட மாட்டோம். ஆனால் இந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு டிஸ்ட்ரிக்ட்டு இந்த கேம்புக்காக வருகை தந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் நான் கொஞ்ச நேரம், அது ஒரு விடுமுறை நாள், ஆனால் நான் கொஞ்ச நேரம் எனக்கு உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த எல்கேஜி குழந்தைகள் கூட அவர்களுக்குரிய பொருட்களை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், இந்த ஸ்கார்ஃபை அப்படி எல்லா விஷயங்களும் அவங்களுக்குரியதை அவங்களே செஞ்சு கொள்ளுற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்து அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீடுகளில் போனோன்னே ஷூவை ஒரு பக்கம் போட்டுருவோம், அப்படி தானே, ஸ்கார்ஃபை கழட்டி இன்னொரு பக்கம் போட்டுருவோம், தொப்பியை தூக்கி இன்னொரு பக்கம் போடுவோம், புத்தக பை ஒரு பக்கம், அப்படி தானே? அப்படியா இல்லையா? எங்கள் வீட்டில எல்லாம் அப்படி தான். எப்படி உங்கள் வீட்டில் அப்படி இல்லையோ? இல்லை. அப்போ நீங்கள் சிறந்த சாரணியர் அப்படின்னு நான் நம்பிக்கிறேன். மற்ற பிள்ளைங்கள்லாம் அப்படி தான், எல்லாம் ஒரு பக்கம். ஒரு பெரிய ஷூ ரேக் வச்சுருப்பாங்க, எந்த ஷூவும் ஷூ ரேக்குக்குள்ளே இல்லை, எல்லாம் எங்கே தான் இருக்குது, எல்லாம் வெளியே தான் இருக்குது. போய் டேபிளில் பார்த்தா அவ்வளோ புக்காக இருக்குது. அப்படி தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு அத்தனையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்குரிய வேலையை கரெக்டாக படிச்சுட்டோமா, அந்த புக்கை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடணும். ட்ரெஸ்ஸு போனோன்னா சேஞ்ச் பண்ணி நம்ம அதை துவைக்க போடணும்னா அதுக்குரிய பாக்ஸில் போட்டுடணும். அந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்காகத்தான் இந்த அமைப்பு. 3 நாள் நீங்கள் இங்கே தங்கியிருக்க போகிறீங்க. மற்றவங்களோட மிங்கிளாகி வீட்டில் ஒரு பிள்ளையாக இருந்திருப்போம். அப்படியே வளரக்கூடியவங்களுக்கு இப்போ பெருசானதுக்கப்புறமும் மற்றவங்களோட மிங்கிளாகி நம்ம ஒரு செயல் செய்வதற்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எளிதாக என்ன செய்து கொள்வீர்கள், பழகி கொள்வீர்கள். அதனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், ஈஸியாக எடுத்துக்கிறணும். சார் சொன்னாங்க, குழந்தைகளுக்குன்னா இப்போ பயங்கர டென்ஷன், அப்படி தானே? படிக்க சொல்லிட்டா டென்ஷன். ஒரு வீட்டில் அன்றைக்கி அம்மா டிவி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு அழுகைன்னா அது தாங்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட்டு நான் பார்த்துட்டு இருந்த டிவி அதை நான் முடிக்கிறதுக்குள்ளாடி என்ன செஞ்சுட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டாங்க. மொபைல் ஃபோன் எடுத்தால் இந்த கேம் முடியவே இல்லை, 10 நிமிஷத்தில் முடியும், அதுக்குள்ளே மொபைலை பிடுங்கிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா எப்போ பாரு படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அம்மாக்களை பிடிக்கல. நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், கேட்கும்போது நிறைய பேர் எங்கள் அம்மாவை பிடிக்கல அப்படிங்கிறாங்க. காரணம் கேட்டால் ஒரே காரணம் தான், எப்போ பாரு படிங்கிறாங்க. அங்கே போகாத, இங்கே போகாத, இல்லையா, டிவி பார்க்காத, மொபைல் நோண்டாத, அதனால அம்மாவை பிடிக்காமல் இருக்குது அப்படி நிறைய பேருக்கு. அப்படியா? உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படி தானே? நல்ல குழந்தைகள். ஆமாம், எல்லாருக்கும் அம்மா அப்பா, அதுக்கு அடுத்தாப்புல ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாரையும் நீ அதிகமாக நேசிக்கவும் மதிக்கவும் கூட இந்த அமைப்புகள் உனக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை கிடைப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. பல்வேறு இடர்பாடுகளின் போது உங்களுடைய உதவிகள் தான் உலகளவு அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு எல்லாமே சிறந்த ஒரு அமைப்பு. ஜனாதிபதி விருது, இல்லை ஆளுநர் விருது, எவ்வளோ பெரிய விருதுகள் நாங்கள் பார்த்ததே இல்லை இது வரைக்கும், இன்னமும் நாங்கள் வாங்கினதில்லை. ஆனால் உங்களுக்கு இந்த 6ஆம் வகுப்பிலேயே 7ஆம் வகுப்பிலேயே இவ்வளோ ஒரு பெரிய அந்த மாளிகைக்கு போய், ஜனாதிபதி மாளிகைக்கு போய் அந்த விருதுகளை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி தானே? இப்போ எவ்வளோ உயரிய விருது. இப்போ இதெல்லாம் பெற்று தரக்கூடிய ஒரே அமைப்பு யாருடைய அமைப்பு தான்? யாருடைய அமைப்பு? இந்த சாரணியருக்கான அமைப்பு. அது அப்போ இது எல்லாருமே இதில் என்னென்ன நெறிமுறைகள் இருக்குது, சாராம்சம் என்ன அப்படிங்கிறதை தெளிவாக தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இதனை பயன்படுத்தி வருங்காலங்களில் நீங்கள் மிகச் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிளிர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. குழந்தைங்க ஜனாதிபதி கோல்டன் ஏரா சொல்லக்கூடிய சக்சஸ் குழுக்களுக்காக தயார்படுத்திட்டு இருக்கோம். அடுத்த பிப்ரவரியில் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தூத்துக்குடியில் போன தடவை நடந்தது இல்லாமல் உற்சவம், அதே மாதிரி கோயில்பட்டியில் ஸ்டேட் லெவலில் நடந்தது, மாநில லெவலில் நடக்கக்கூடியது. கோயில்பட்டியில் அடுத்த வருஷம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்லேருந்து சொல்லியிருக்காங்கம்மா.
ஸோ உங்களோட வழிகாட்டுதல், உங்களுடைய வாழ்த்து, சார் உங்களுடைய ஒத்துழைப்பினால தான் எங்களால் இது பண்ண முடியுமா. ரொம்ப நன்றிமா. கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் லெவல் உற்சவ் கப்பன் புல்புல் உற்சவ் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்துச்சு. இந்த தடவை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தையும் மாநில அளவில் நாங்கள் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் மாநில தலைமையகத்தில் நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தியிருந்தோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அடுத்த தடவை அந்த கப்பன் புல்புல் உற்சவை நாங்கள் நடத்தி காமிக்கிறோம் ரெண்டு சொன்னியிருந்தோம். எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் உங்கள் கல்வி மாவட்டத்துக்கு நாங்கள் அந்த வாய்ப்பை தரோம், சிறப்பாக செய்யுங்கன்னு இருந்தாங்க. அதுக்கு எல்லாருமே காரணம் அம்மா அவங்க தான். இன்றைக்கி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எல்லாம் நான் தலைமை ஆசிரியர் இருக்கிறதுனால ஒவ்வொரு மீட்டிங் போகும்போது அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது பிரமிச்சு போயிடுவேன். கண்டிப்பு இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து. ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். ஒரு அருமையான ஒரு தலைமை பண்பு உள்ளவங்க. நிறையா விஷயங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன். இந்த இயக்கம் இவ்வளோ தூரம் இப்போ தூத்துக்குடி கல்வி மாவட்டம் வந்து இன்றைக்கி ஸ்டேட்டில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துலேயும். கோவில்பட்டி இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கடந்த 2 ஆண்டில் எங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் அதிகங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. அதுக்கு காரணம் முதல் காரணம் நம்ம சீமா அம்மா தான். எப்போ போய் கேட்டாலும் எங்களை இன்முகத்தோடு வரவேற்று எங்களை உட்கார வச்சு என்ன செய்றீங்க, நீ என்ன செய்ய போகிறீங்க, இந்த இயக்கத்தை ரொம்ப நேசிப்பாங்க அம்மா. எங்களை விட ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. நிறைய வழிகாட்டுதல், நிறைய வழி சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி செய்யுங்க, அதெல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க. என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப வியப்பாக அவங்க ஆச்சரியமாக பேசுனாங்க. அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நாங்கள் அம்மா வரணும், அவங்களுடைய பாதம் இங்கே படணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். எப்பயாவது அம்மா வந்துடும் நாங்கள் நினச்சி இருந்து தொடர்ந்து பேசவே தயக்கமாக இருக்கும், கூப்பிட்றதுக்கு தயக்கமாக இருக்குது. அம்மா கூப்பிட்டு பேசுறதுக்கு எப்படி கேட்குறோம் பயம் இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் அம்மா வந்து நீங்கள் எப்போனாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உதவினாலும் என்ன செய்யனாலும் நீங்கள் நல்லா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலேயே இன்றைக்கி நாங்கள் கோயிலில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது காரணம் அம்மா தான். அதோட எப்படி சொல்கிறதுக்கு நம்ம டிஓ சார் வந்து அணுகுமுறை எப்போ வேணாலும் அவரை கூப்பிட்டு பேசலாம், எப்போ ஆஃபீஸ் போனாலும் அவரை வந்து பார்க்கலாம். என்ன கேட்டாலும் உடனே கேட்டு அதை பார்த்து செய்ய சொல்லிடுவாங்க. என்ன செய்றீங்க ஃபோனில் கூட கேட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறை உடையவர் வந்து நம்ம டிஓ சார். அம்மாவுடைய வழிகாட்டுதல், அம்மாவுடைய அறிவுரை, ஐயாவுடைய ஆலோசனை, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் திருமதி வித்யா, செய்புகான் இப்போ கப் செக்ஷன் நான் சொல்லி அவங்க அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு கோவில்பட்டி வந்து ஸ்கவுட் அண்ட் கைடில் மட்டும்தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 45 பிள்ளைங்களை கோல்டன் ஆரோ விருதுக்கு அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் அம்மா அவங்க தான். இன்றைக்கி 45 பேர் ஏற்கனவே அந்த ஹீரக் பங் அண்டு சதுர்த்த சரண் தேர்வு முடிச்சுட்டு அடுத்து கோல்டன் ஆரோ விருதுக்கு போக ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நாள் பயிற்சி நாளைக்கு இங்கே நடக்குது. நாளைக்கு இந்த குழந்தைகள்லாம் வர்றாங்க, ஒரு லீடர் வர்றாங்க. அதுபோக நம்ம சவுத் சோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோவர் ரேஞ்சர் கிடையாது, ஸ்கவுட் அண்ட் கைடு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காலேஜில் வந்து 50 பேர் சார் வந்து வச்சுருக்காங்க, 50 ரோவர்ஸ் லீடர்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ பள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா எந்த பள்ளிகள்லையுமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஹையர் செகண்டரிகள்லாம் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கோம். கவுனியன் ஸ்கூலில் வந்து முதன்முறையாக நம்மளுடைய கல்வி மாவட்டத்தில் கவுனியன் மெட்ரிக் பள்ளியில் 24 சாரணர்கள் இருக்காங்க. அது பெருமை அந்த பள்ளிகை சாரம். இப்படி அந்த திரிசாரணர் என்று சொல்லப்படக்கூடிய ரோவர் ரேஞ்சர் இப்போ எல்லாமே இருக்குது. நம்ம கல்வி மாவட்டத்தில் சிறு குழந்தைகளுக்கு பன்னீஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கப்பன் புல்புல் பண்ணுறாங்க, சார் ரோவர் ரேஞ்சர் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அது மட்டுமல்ல, இந்த மாவட்ட ஆணையர்களுக்கான கமிஷனர்ஸ்க்கான ட்ரைனிங் நடந்துச்சு. எல்லா 132 அந்த சாரண மாவட்டங்களில் நம்ம கோவில்பட்டி கல்வி மாவட்டத்திலேருந்து 4 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரே நேரத்தில் 4 கமிஷனர்ஸ் கலந்துக்கிட்டது பெருமை சேர்த்துருக்காங்க. வேறு இங்கே எந்த கல்வி மாவட்டமும் வரல. எந்த கல்வி மாவட்டம் கிடையாது. நம்ம கல்வி மாவட்டத்தில் 4 கமிஷனர்ஸ் கலந்துக்கிட்டு அருமையாக பயிற்சி எடுத்துருக்காங்க. அவங்க ஒரு முடிவோடு வந்திருக்காங்க, ஸ்டேட்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு கமிஷனர்ஸும் ஜெயமாவே காரணம் அம்மா அவங்க அம்மாவே சொல்லணும். ஒரு அரசு உயர்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அம்மா ஜெயலட்சுமி அம்மா காரணம் அவங்க வெளியிருக்காங்களா.
தலைமை ஆசிரியருக்கு பல்வேறு பணிகள் இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து ஏற்கனவே கைடு முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து புல் செக்ஷனில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வம். சார் அடுத்து என்ன பயிற்சி, நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்னை வந்து கேட்குறாங்க. சார் என்னோட ரோல் என்ன, டிஸ்ட்ரிக்டில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள கமிஷனருக்கு ட்ரைனிங் அனுப்பி வச்சு அங்கே ஸ்டேட்லேருந்து இந்த 4 கமிஷனர் சொல்லிவிட்டுருக்காங்க, நீங்கள் ஒவ்வொரு ஆளும் குறைந்தபட்சம் 50 யூனிட்டாவது உங்கள் கல்வி மாவட்டத்தில் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்து வந்திருக்காங்க. வந்ததுலேருந்து 4 பேருமே ரொம்ப துரிதமாக செயல்படுறாங்க. குறைந்தபட்சம் எங்கள் கல்வி மாவட்டத்தில் ஒவ்வொரு பிரிவுலையும் 50 யூனிட் நாங்கள் ஆரம்பிச்சே தீர்வோங்கிற ஒரு முனைப்போடு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் மேலே அம்மாவுடைய ஆலோசனை, அறிவுரை, வழிகாட்டுதல், அவங்க கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களையும் அம்மாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை, ஐயாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அவங்க 2 பேரும் நம்மளுக்கு முன்னால் செல்வாங்க. நம்ம அவங்கள தொடர்ந்து சென்று நல்ல ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் நல்ல ஒரு சாரணியர்களை, நல்ல ஒரு மாணவர்களை உருவாக்கி நல்ல ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் அம்மாவை நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம். அதை தொடர்ந்து இப்பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வாழ்த்தி நம்மளை வழங்குமாறு கொடுக்கிறோம். Respected CEO ma'am and DO sir of Koilpatti and private school DO sir and other dignitaries and my dear teachers and my dear students. It's a privilege in standing amidst of you people. மேடம் ஸ்ரீவமா, உங்களுக்கு முன்னாடி நான் சாருக்கு ஒரு வார்த்தை சொல்லி விரும்புகிறேன். அவங்க அந்த கோயில்பட்டியில் உஸ்தவ் பண்ணணுன்றாங்க. அதுக்கும் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து we are happy to be as a venue. இப்படி எங்களால் எந்த வகையில் ஸ்கவுட் அண்ட் ஒத்துழைப்பு தரணும், we are very happy to cooperate. So I wish you all a very great success to you students. Feel at home. எல்லாருக்கும் உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸ் தேவைனாலும் எங்கள் டீச்சர்ஸ் இருப்பாங்க, நாங்கள் இருப்போம். எந்த டைம்னாலுமே நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நீங்கள் எங்களை கேளுங்க, உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணும் நாங்கள் பண்ணி தர ரெடியாக இருக்கோம். ஸோ ஃபீல் அட் ஹோம். தேங்க்யூ. Thank you, sir. Vote of thanks by our beloved Sangeeta Madam. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய முதன்மை ஆணையர் அம்மா அவர்களே, கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தின் முதன்மை ஆணையர் ஐயா அவர்களே, மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் அவர்களே, இப்பள்ளியின் முதல்வர் அவர்களே மற்றும் என்னோடு பணியாற்ற வந்திருக்க வேண்டிய சகோதரிகளே, கோவில்பட்டி கல்வி மாவட்ட சாரண ஆசிரியர் பெருமக்களே, எனது அன்பு செல்வங்களே, சாரணியரே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அதில் ஒன்சப்பா கோவில்பட்டி கல்வி மாவட்டம் ஸ்கவுட் அண்ட் கைடு மட்டும் தான் இயங்குது. காலங்கள் மாறும்போது தனியார் பள்ளிகள் எண்ணிக்கை அதிகம் வரும்போது அந்த பிள்ளைகளையும் கட்டாயம் செயல்படணும். அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் இந்த பயிற்சி அளிக்க தயாராக இருக்கின்றோம். அம்மா அவர்கள் உங்களிடம் ஒரு நம்பிக்கையை வைத்துள்ளார்கள். சாரணன் நம்பிக்கைக்கு உரியவர். ஏன்னா இந்த எல்கேஜி பிள்ளைங்க அவங்க பொருளாக எந்த இடத்துல வைக்கணுமோ அப்படி வச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டேங்கிறாங்க. அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும். ஏன்னா ஒன்று கண்ணாக தான் நீங்கள் வீட்டில் வளர்றீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இந்த நேரம் இல்லை நாங்கள் அப்படியே நடக்க மாட்டோம் சொன்னாலும் இயற்கை நீங்கள் செல்ல பிள்ளைகளாக தான் இருக்கிறீங்க. பொறுப்புகள் இன்னும் உங்களுக்கு வரல. ஆனாலும் இவங்க அம்மா வச்சுருக்காங்க நம்பிக்கை பார்த்துருக்கீங்களா? அந்த நம்பிக்கைப்படி முழு ஆளுமைத்திறன் வளர்க்குறதுக்கு நீங்கள் கட்டாயம் அவரவர் வேலையை அவரவரே வீடுகளில் செய்ய பழக வேண்டும். வீடுகளில் மட்டும் இல்லை, பள்ளிகள்லையும் உங்களுடைய வேலைகள் செயல்பாடுகள் அவ்வாறு சிறப்பாக இருக்க வேண்டும். அது மஸ்ட்டு. அதுக்கு தான் இந்த பயிற்சி. ஸ்பெஷல் பயிற்சிங்கிறது எல்லா இயக்கத்திலையும் விட இந்த சார இயக்கத்தை மிகச்சிறப்பான பயிற்சி. முழு ஆளுமை திறனை வளர்க்கும் பயிற்சி. ஒன்று 2 மட்டும் இல்லை. ஜெயர்சினா முதலுதவி மட்டும்தான்.
என்எஸ்எஸ்னா சர்வீஸ் மட்டும்தான், என்சிசினா மிலிட்ரி சர்வீஸ் மட்டும்தான். ஆனால் இதில் தான் நம்முடைய எல்லா திறமைகளையும் வளர்க்கக்கூடிய பயிற்சி. அந்த பயிற்சி முழு மதினா வளரும்னு சொன்னால் இந்த பயிற்சியில் கட்டாயம் சேரலாம். ஆனால் எங்களுக்கு இன்னும் பள்ளிகளுக்கு ஒத்துழைப்பு வரணும். டீச்சர்ஸை ட்ரைனிங் எடுத்து டீச்சர்ஸ் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பள்ளிகளை இன்றைக்கி ஒரு இந்த பள்ளியோட முதலமைச்சர் எங்கள் பள்ளியை எப்போ வேணால் பயன்படுத்திக்கோங்க, இது கால் அப்படி தேனான் எனக்கு பாயுது. ஏன்னா நாங்கள் எத்தனை பேர் ட்ரைனிங்க இடம் கேட்டாலும் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தரவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா நாம் அந்த பொருட்களை சேதப்படுத்துகிறோம், அந்த இடத்த தூய்மை வைக்கிறது இல்லை. நம்முடைய செயல்பாடு குறைகள் காரணமாக அவங்க பள்ளியில் உள்ள அந்த பொருட்கள் சேதம் ஆயிருமோ, அவங்க பிள்ளைகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருமோ அப்படின்ற பயத்தால் தான் நமக்கு இடமே தரமாட்டேங்கிறாங்க. மிஞ்சி போனால் 1 வருஷம் 2 வருஷம் தருவாங்க, அதுக்கப்புறம் தரமாட்டாங்க. அப்போ நாம் அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு இன்னும் ஊட்டலை. அந்த நம்பிக்கையை ஊட்டி நம்ம கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும். இந்த அமைப்புக்கு, இந்த முதல் தொடக்க விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நம்முடைய கல்வி மாவட்டத்தின் சார்பாக, சாரண ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக, உங்களுடைய சார்பாக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Now I request our school principal, sir, DK Vinayak school principal, sir, to give a gift to CO ma'am as a token of love. Let's go! And one more memorable moment, I request the DK Vinayak principal, sir, to give a token of love to district secretary, sir, Mr. Mohan. Mohan, sir. Thank you, ma'am. Thank you so much, ma'am. Thank you, sir. Thank you so much, ma'am. Thank you so much, viewers, sir. Thank you so much, viewers, sir. Thank you, sir. Thank you so much. ஆசிரியருக்கான ஒரு நாள் புத்தக பயிற்சி முகாம் நடைபெற்றது. அங்கு போயிருக்கும் போது ஒரு புக்கு எனக்கு கிடைச்சிச்சு. பிரவேஷ் அண்ட் பிரதாம் 2 புத்தகம் நான் பார்த்தேன்.
அதில் டிவி மூர்த்தி அப்படின்னு போட்டுருந்துச்சு. அந்த புக்கை எடுத்து ஒரு மரத்தில் உட்காந்து நான் அதை படித்து பார்த்தது ரொம்ப அருமையான ஒரு புக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. நாங்கள் நிறைய புக்கு ரெஃபர் பண்ணி அப்படின்னு நடந்திருந்தோம். ஆனால் இந்த புக்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அது மாணவர் கையில் இருந்தால் ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரி புக்கு கேட்டு இந்த புக்கு எங்கே வாங்குவீங்க, இது யாருன்னு கேட்கும் போது சாரை நான் பார்த்ததில்லை. அப்போ சொன்னாங்க, சார் வந்து நம்ம தூத்துக்குடிலாம் வந்திருக்காங்க,